Taste the Daily. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆணி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. நினைத்தாலே முக்தியளிக்கும் அக்னி ஸ்தலமான அண்ணாமலையார் கோயிலில் சூரியன் தெற்கு திசையை நோக்கி நகரும் காலமான ஆடி மாதத்தை வரவேற்கும் விதமாக ஆணி பிரம்மோற்சவ கொடியேற்றம் நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க 63 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே அத்திப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே வயலக்காவூர் கிராமத்தில் உள்ள 1100 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ஏலவார் குழலி உடனுரை வாசீஸ்வர சுவாமி கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.